வணக்கம். ஒரு ஊரில் ஒரு பால் வியாபாரி இருந்தாராம். அந்த பால் வியாபாரி பாலில் தண்ணி கலந்து விற்பாராம். 2 லிட்டர் பால்னா 2 லிட்டர் தண்ணி கலந்து விற்பாராம். இப்படி பாலில் அதிகமாக தண்ணி கலந்து விற்று மக்களை ஏமாற்றிட்டு இருந்தாராம். ஒரு நாள் அந்த வியாபாரி தான் பால் விற்ற காசெல்லாம் ஒரு மூட்டையில் கட்டி எடுத்துட்டு வெளியூருக்கு போனாராம். போகிற வழியில் ரொம்ப களைப்பாக இருந்ததுனால ஒரு மரத்து அடியில் படுத்து தூங்கினாராம். அப்போ அவர் கையில் வச்சுருந்த மூட்டையை ஒரு குரங்கு எடுத்துகிட்டு போய் அந்த மரத்து மேலே உட்காந்து அந்த மூட்டையை பிரித்து அதிலிருந்து ஒவ்வொரு காசாக எடுத்து கீழே இருந்த குளத்துக்குள்ளே போட ஆரம்பிச்சிருச்சான். குரங்கு பாதி காசை மூட்டையிலிருந்து கீழே போட்டுடுச்சான். அப்போ தான் கண்ணை முழிச்சு பார்த்த வியாபாரி தான் காசெல்லாம் குரங்கு மேலேருந்து கீழே போடுறத பார்த்து அதிர்ச்சியாகி கீழே இருந்த ஒரு குச்சி எடுத்து குரங்கை விரட்ட ஆரம்பித்தாராம். குரங்கும் பயத்தில் மேலேருந்து கீழே மூட்டையை போட்டுடுச்சான். பாலில் தண்ணி கலந்து விற்ற காசெல்லாம் தண்ணியிலே போயிடுச்சான். பால் விற்ற காசு மட்டும் கையிலே இருந்துச்சான். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, உழைச்சி சம்பாதிக்கிற காசு தான் என்றைக்கும் நிலைக்கும். குழந்தைங்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.